பிதாசுடன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 4, இறை வார்த்தை 16. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே ஆண்டவர் ஒரு சாதாரண ஒரு வார்த்தையை கொடுத்து இருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு கடந்து செல்கின்றார். அங்கு கோயிலில் சென்று அவர் ஆண்டோடைய வார்த்தைகளை எடுத்து வாசிக்கின்றார். அப்படி என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் இறை வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி உங்களுடைய வாழ்க்கையில் எழுந்து கொண்டு இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அநேக முறை நாம் லட்சக்கணக்கான பணங்களை செலவழிக்கின்றோம் காரணம் இல்லாமல். நம்முடைய பிள்ளைகளுக்காக செலவழிக்கின்றோம், நம்முடைய தேவைகளுக்காக செலவழிக்கின்றோம், பெரிய பெரிய வீடுகளை கட்டுகின்றோம். அதே போல் தன்னுடைய மனைவியோ கணவரோ வெளிநாட்டிற்கு செல்கிறார் என்றால் அவருடைய தேவைகளுக்காக எல்லாவற்றையும் அந்த பேக்கில் வைத்து நாம் கொடுக்கின்றோம். தன்னுடைய பிள்ளைகள் படிக்க செல்லக்கூடிய வேளையிலே எல்லாவற்றையும் எடுத்திருக்கிறார்களா என்று பார்த்து அவர்களை வழி அனுப்புகின்றோம். அன்பார்ந்தவர்களே, எத்தனை தாய் தந்தையர்கள் தன்னுடைய பிள்ளைகள் வெளியே செல்லும் பொழுது அவர்களுடைய பேக்கில் ஒரு பைபிளை வைத்து அனுப்பி இருக்கிறீர்கள். உங்களால் சொல்ல முடியுமா? அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய கடவுளே தந்தையினுடைய வார்த்தைகளை கோயிலில் வாசித்தார் என்றால் நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தந்தை கடவுளும் சேர்ந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கொடுத்த இந்த இறை வார்த்தைகளை தியானித்து அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டோடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட தங்கும். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இஸ்ரவேல் மக்களை மோசே வழிநடத்தி கொண்டு வருகின்றார். அவர் வழிநடத்தி கொண்டு வந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஆண்டவர் அவரிடம் சொல்லுகின்றார், உன்னுடைய வாழ்நாட்கள் முடிய போகின்றன. எனவே உனக்கு பதிலாக நான் யோசுவாவை தேர்ந்தெடுத்து யோசுவாவிடம் இஸ்ரவேல் மக்களை கொடுப்பேன். அவருக்கு தலைவராய் இருந்து இஸ்ரவேல் மக்களை வாக்களித்த நாட்டிற்கு அழைத்து செல்வார் என்று சொல்லி யோசுவா 1வது அதிகாரம் 5வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. யோசுவா ஒரு பயத்தோடு இருக்கின்றார். அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி சொல்லுகின்றார், யோசுவா, நான் உன்னோடு இருப்பேன். மோசேயோடு கூட இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். அதை கேட்ட உடனே அவருக்கு மனசுக்குள் ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷம் அவரிடம் இருந்து போவதற்கு முன்பாக மீண்டுமாய் ஆண்டவர் அவரோடு பேசுகின்றார். யோசுவா 1வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீ இரவும் பகலும் என்னுடைய வார்த்தைகளை தியானித்து அதை கண்முன்பாக நிறுத்தி வாழ்ந்தால் செல்கின்ற இடமெல்லாம் நீ வெற்றி பெறுவாய். நீ எந்த மக்களையும் எந்த நாட்டையும் எதிர்கொள்கிறாயோ அந்த இடத்தில் உனக்கு வெற்றி உண்டு என்று ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு சொல்லுகின்றார். யோசுவா அதே போல் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் அவருக்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து எவ்வாறு இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த வேண்டும் என்கின்ற ஞானத்தையும் கொடுத்து ஆண்டவர் அவரை பலப்படுத்தி வழிநடத்தினார். அதே போல் சங்கீதம் 1வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். திருச்சட்ட நூலை உன் கண்ணிலிருந்து அகற்றாதே. இரவும் பகலும் அதை தியானிக்கக்கூடிய வேளையிலே அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? நீரோடை ஓரம் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பார்கள். தக்க நேரத்தில் அதை கனித்தரக்கூடிய பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. திருப்பாடல்கள் 1:3 இறை வார்த்தை முதலில் நம்மை செழிப்பாய் மாற்றுகின்றது. எனவே நீரோடை ஓரம் நடப்பட்ட மரங்கள் எவ்வாறு செழித்து இருக்குமோ அதே போல் நாம் செழிப்பாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் நம்மை உருமாற்றுகிறது. இரண்டாவதாக இறை வார்த்தை நம்மை புடமிடுகின்றது, நம்மை ஆய்ந்து அறிந்து பார்க்கின்றது. திருப்பாடல்கள் 105வது அதிகாரம் 19வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, காலம் வந்தது, அவர் உரைத்தது நிறைவேறிற்று. ஆண்டவரின் வார்த்தை
அவர் உண்மையானவர் என்று மெய்ப்பித்தது. எவ்வாறு ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையானவர் என்பதை அவருடைய பிறப்பின் வழியாக, அவருடைய வாழ்வின் வழியாக, அவருடைய இறப்பின் வழியாக, அவருடைய உயிர்த்தெழுதின் வழியாக வெளிப்படுத்தியதோ அதே போல் ஆண்டவருடைய வார்த்தை நம்மையும் உடமிட்டு பார்க்கின்றது. நாம் யார், எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தோம், எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் தேடிக்கொண்டு இருக்கின்றோம், நாம் எவ்வாறு இருப்போம் என்பதை ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. எனவே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருக்கு உண்மையாய் இருந்து நடக்கக்கூடிய வேளையிலே நாம் உடமிடப்படுவோம், ஆய்ந்து அறியப்படுவோம். அதன் வழியாக ஆண்டவருடைய வழியில் நடக்க முடியும். மூன்றாவதாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அறிவாற்றலை தருகின்றது, ஞானத்தை தருகின்றது. மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 24வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நான் சொல்லும் இறை வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தம் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அப்படி என்றால் அன்பார்ந்தவர்களே, ஒரு பாறை மீது வீட்டை கட்டும் பொழுது அதற்கு சிறிய அளவு பவுண்டேஷன் போட்டால் போதும். சிறிய அளவுக்கு ஃபவுண்டேஷன் போட்டு அதில் நம்முடைய வீட்டை கட்டலாம். நமக்கு அதற்கு ஞானம் வேண்டும். நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்திலோ அல்லது ஸ்லாஷ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய இடத்திலோ அல்லது மண் நிரம்பி இருக்கக்கூடிய இடத்திலோ வீட்டை கட்ட முடியாது. அது நிரந்தரமாய் இருக்காது. எனவே ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க 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 நமக்குள் இருக்கக்கூடிய அனைத்து பாவக்கரைகளும் போய் நம்முடைய அறிவு கூர்மையாகி ஆண்டவராகிய கடவுள் நமக்குள் வந்து தங்கக்கூடிய வேளையிலே நாம் ஞானம் பெற்றவர்களாக, மிகுந்த அறிவாற்றல் உள்ளவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும். பாருங்கள், எவ்வாறு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இறைவார்த்தை வாசித்தாரோ அதே போல் நாமும் வாசிக்கக்கூடிய வேளையிலே அறிவாற்றலை பெற்றுக் கொள்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை அறிவாற்றலை தருகின்றது. யோவான் நற்செய்தி 5வது அதிகாரம் 39வது இறைவார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. 4வதாக ஆண்டவருடைய வார்த்தையானது நிலை வாழ்வை தருகின்றது. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நிரந்தரமான வாழ்க்கையை தருகின்றதாம். மறைநூல் வழியாக நிலை வாழ்வு கிடைக்கும் என்று யோவான் 5:39 சொல்லப்பட்டு இருக்கின்றது. எவ்வாறு நிறை வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. யோவான் 14:6 நானே வாழ்வு, நானே உயிர், நானே ஜீவன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வளிக்கின்றது. பாருங்கள் அன்பார்ந்தவரை, எசேக்கியேல் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். 38வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு எழுதுகின்றது. அந்த இறை வார்த்தையை வாசிக்க வாசிக்க உலர்ந்த எலும்புகளும் உயிர் பெற்று எழுந்ததாம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க உங்களுடைய எலும்புகள் உயிர் பெற்று எழும். உங்களுடைய எலும்புக்குள் குடியிருக்கக்கூடிய சாத்தானின் கட்டுகள் உடைக்கப்படும். பாவ வல்லமை முழுவதுமாய் அகற்றப்படும். அந்த நேரத்திலே நீங்கள் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் இருப்பீர்கள். ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கக்கூடிய நிலை வாழ்வை நாம் பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய நிலையான ஆற்றலை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பழக்குவிப்பார் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி அதைத்தான் ஆண்டவருடைய கட்டளையாய் நாம் பார்க்கின்றோம். இறை வார்த்தைகள் ஆண்டவருடைய கட்டளை என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். திருச்சட்டம் 6வது அதிகாரம் 1வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. கடவுளுடைய கட்டளை, ஆண்டவருடைய வார்த்தை கடவுளுடைய கட்டளை. தொடர்ந்து இணை சட்டம் 6வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 4, 5, 6 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. உன்னுடைய நெற்றியில் ஆண்டவருடைய வார்த்தையை நீ பொறித்து வைத்துக்கொள். உன்னுடைய வீட்டின் கதவுகளில் ஆண்டவருடைய வார்த்தைகளை பொறித்து வைத்துக்கொள். அப்படி என்றால் நம்முடைய நெற்றி என்றால் வெளிப்புறமாக அல்ல, நம்முடைய சிந்தனையில் ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். கதவு என்றால் நம்முடைய உள்ள கதவு, நம்முடைய உள்ளத்திற்குள் கடவுளுடைய வார்த்தை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நிலை வாழ்வை பெற்றுக் கொள்ள முடியும். கடைசியாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, சாத்தானை எதிர்கொள்ள, சாத்தானை வெற்றி பெற ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உதவி செய்கின்றது. பாருங்கள், மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 4வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கின்றார். உபவாசம் இருந்து ஜெபித்த பிறகு அவர் அந்த மலையிலிருந்து இறங்கி வரக்கூடிய வேளையிலே சாத்தானால் சோதிக்கப்படுகின்றார். அப்பொழுது சாத்தான் அவரோடு பேசுகின்றார். அந்த நேரத்தில் அதற்கு பதில் சொல்லுகின்றார். மத்தேயு 4வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல
மாறாக கடவுளின் வாய் சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளது. ஆண்டவராகிய கடவுள் அப்பத்தினால் மட்டுமல்ல, அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையினால் அவர்கள் உயிர் வாழ்வார் என்று சொல்லி, எனவே சாத்தானை வெற்றி கொள்ள வேண்டுமா? இறை வார்த்தையை வைத்து, இறை வார்த்தை ஒரு ஆயுதமாக, ஒரு பட்டயமாக வைத்து நீங்கள் போராட வேண்டும். சாத்தான் உங்களுக்கு எதிராக பொய்யான வார்த்தைகளை கொண்டு வந்தால் நம் கையில் உள்ள பட்டயத்தை வைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இறை வார்த்தை என்கின்ற பட்டயத்தை வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு சாத்தானை எதிர்கொண்டாரோ அதே போல் நாமும் எதிர்கொள்ள வேண்டும். அதே போல் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் அறிவிக்கும் பொழுது சாத்தான் உங்களை ஏவுகணை போல் வருகிறதாம், நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டதை தடுத்து நிறுத்த முடியும். எனவே சாத்தானை வெற்றி பெற ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு தேவைப்படுகின்றது. பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இன்னும் சொல்லிக் கொண்டே போகலாம் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்து. நீங்கள் ஆண்டவரை சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பார். இந்த நாளில், இந்த அதிகாலையில் ஏன் இறை வார்த்தை வாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். பெயருக்காக வாசிக்க வேண்டாம் அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வாழ்வுக்காக வாசிக்க வேண்டாம். நான் இந்த உலகத்திலும் வாழ்வேன், நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வேன், என்னுடைய குடும்பத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் அழைத்து செல்வேன். விண்ணக வீட்டிற்கு கடந்து செல்லக்கூடிய வேளையிலே நாங்கள் குடும்பமாக செல்வோம். என்னுடைய குடும்பம் முழுவதும் அந்த பரிசுத்த தன்மை பெற்றுக்கொள்ளும் என்கின்ற விசுவாசத்தோடு இறை வார்த்தையை வாசியுங்கள். நீங்கள் செழிப்பாய் இருப்பீர்கள். நீங்கள் புடமிடப்படக்கூடிய வேளையில் ஆண்டவர் துணையாய் இருப்பார். ஆண்டவர் அறிவாற்றலையும் ஞானத்தையும் கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு நிலை வாழ்வை கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு சாத்தானை வெற்றி கொள்ளக்கூடிய பலத்தை கொடுப்பார். இறை வார்த்தையுடைய பாவங்களை மன்னிக்கும் கடவுளுடைய கட்டளை இது என்பதை அறிந்து நீங்கள் வாழ்வீர்கள். எனவே இந்த நேரத்தில் அதிகாலையிலே ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய நாளிலே புதிய வாய்ப்பை பயன்படுத்தி நற்கருணை நாதரிடம் செபிப்போம். வார்த்தையின் உருவாய் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் செபிப்போம். இவர்தான் உலகம் உருவாவதற்கு முன்பாக இருந்தார், உருவாகும் பொழுது இருந்தார், உலகம் இந்த உலகத்தில் உலகத்தை படைத்த பொழுதும் இருந்தார், இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். எனவே வாழ்வை தரக்கூடிய தெய்வம், இறை வார்த்தையை கொடுத்த தெய்வம் நமது நடுவில் இருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் அவரை நோக்கி நாம் செபிப்போம். அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். என்னோடு இணைந்து சிறிது நேரம் செபிப்பீர்களா? இப்பொழுது நாம் செபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூய நல் ஆவியே, தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த புதிய நாளிலே ஆண்டவரே புதிய ஆற்றலை கொடுத்து உமது வார்த்தைகளை எவ்வாறு தியானிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. உமது வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அதில் நடக்கக்கூடிய நலன்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீரே. அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. குறிப்பாக தகப்பனே, எங்களுடைய பாவ பழக்க வழக்கங்கள் எங்களை விட்டு கடந்து செல்லும்படியாகவும் எங்களை பற்றி பேசுகிறவர்கள் ஆண்டவரை பரிசுத்தமாக்கும்படியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மறை நூலில் எழுதியுள்ளபடி நிறை வாழ்வை நீர் எங்களுக்கு கொடுக்க சித்தமாய் இருக்கின்றீர். நீர் தரக்கூடிய நிறை வாழ்வை பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதி அற்றவர்களாய் இருக்கின்றோம். இந்த நாளிலும் தகப்பனே, நீர் விரும்பக்கூடிய அந்த நிறை வாழ்வை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, சில நேரங்களில் அறிவாற்றல் இல்லாதவர்களைப் போல், ஒரு முட்டாளை போல் நாங்கள் செயல்படுகின்றோம் சுவாமி. ஏனென்றால் எப்படி பேசுவது என்று தெரியவில்லை, எப்படி வாழ்வது என்று தெரியவில்லை. இந்த நேரத்தில் உம்மை தேடி வந்து இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு அறிவாற்றலையும் ஞானத்தையும் தருவீராக. உமது அருகில் இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை தருவீராக. அந்த ஞானத்தை கொண்டு நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொண்டு உமக்கும் மக்களுக்கும் கடவுளுக்கும் உகந்த பிள்ளைகளாய் வாழக்கூடிய பலத்தை நீர் தந்திடும்படியாக ஜெபிக்கிற இறைவார்த்தை வழியாக அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் வாக்கு கொடுத்தீரே. நீங்கள் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பீர்கள், இறை வார்த்தைகளை கடைபிடிப்பீர்கள் என்றால் ஆம் தகப்பனே, நாங்கள் செழித்து வளரவும் எங்களுடைய குழந்தை செல்வங்கள், குடும்பத்தில் உள்ள நபர்கள், ஆண்டவரை வாழக்கூடிய இடத்தில் உள்ளவர்கள் செழித்து வளரவும் நீர் ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களுக்கு தேவையான நீராகிய இறை வார்த்தையை ஊற்றிடும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த இறை வார்த்தையின்படி நடக்க எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரை. எங்களை புடமிட்டு பாரும். ஏதாவது தவறான வழியில் நாங்கள் கடந்து சென்றிருந்தால் அதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த வழியில் இருந்து வெளியே வர ஆற்றலையும் வல்லனையும் தரும்படியாக செபிக்கிறோம் தகப்பனே. அநேக முறை சாத்தான் எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறோம் அப்பா. சாத்தான் கொண்டு வரக்கூடிய போலியான திட்டத்திற்கு அடிமையாகி, சாத்தான் கொண்டு வந்த போலியான விசுவாசத்திற்கு அடிமையாகி சாத்தான் வழியில் சென்றிருக்கிறோம் ஆண்டவரே. விக்கிர ஆராதனைக்குள் சென்றிருக்கிறோம் தகப்பனே. நாங்கள் புற தெய்வங்களை வணங்கி இருக்கிறோம் ஆண்டவரே. குறி கேட்டு இருக்கின்றோம், ஜாதகம் கேட்டு இருக்கின்றோம் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு எதிராக செய்வனை வைத்திருக்கின்றோம் ஆண்டவரே. செய்வனை எங்களுக்கு எதிராக வைத்தவர்களை நாங்கள் சபித்திருக்கின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். உமது
இறை வார்த்தையின்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுப்பீராக. ஒவ்வொருவரும் மனமாற்றம் அடைந்து உமது வழியில் நடப்பார்களாக. திருச்சபையில் இருப்பவர்களுக்காக ஜெபிக்கின்றேன் ஆண்டவரே. திருச்சபையில் இருக்கக்கூடிய அருட்சகோதரர்களும் அருட்சகோதரிகளும் குருக்களும் பெயர் அளவில் இறை வார்த்தைகளை வாசித்து போதிக்கிறார்கள். அநேக முறை கதைகளை சொல்லி ஆண்டவரை மக்களை ஏமாற்றுவதை போல் சாத்தான் அவர்களை பயப்படுத்தி வைத்திருக்கின்றான். இந்த நாளில் அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. 13, 14, 15 வருடம் அவர்கள் படித்த படிப்பில் இருந்து ஆண்டவரை இறை வார்த்தை ஞானத்தை கொடுத்து இறை வார்த்தை அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாய் அவர்களை மாற்றிடும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பெயர் குருக்களாக, பெயர் அருட்சகோதரர்களாக, பெயர் அருட்சகோதரிகளாக இருந்த நாட்கள் போதும் தகப்பனே. அவர்கள் எழுந்து தேசத்திற்காகவும் மக்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் எழுந்திடும்படியாக நோக்கி ஜெபிக்கிறேன் தகப்பனே. இந்த அதிகாலையிலே ஆண்டவரே இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றி. உமது பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க ஆண்டவரே ஏன் இறை வார்த்தை வாசிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த நேரத்தில் உடைய ஜெபத்தை கேட்டு எங்களோடு கூட தங்கி பதில் தந்திருப்பதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென் ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரசித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. நம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். இறை வார்த்தையின் ஞானத்தை உங்களுக்கு தர அவர் சித்தமாக இருக்கின்றார். எனவே ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசிப்போம். காலையில் பழைய ஏற்பாட்டில் ஒரு 3 அதிகாரமும், படுப்பதற்கு முன்பாக புதிய ஏற்பாட்டில் ஒரு 2 அதிகாரமும் வாசிப்போம். தொடர்ந்து வாசியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தலையும் ஞானத்தையும் கொடுப்பார். இந்த நேரத்தில் வார்த்தையாய் இருக்கக்கூடிய நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தரக்கூடிய மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் நல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.